அதுதான் பிரதர், இந்த மாதிரி மட்டும் சார்ந்து இருக்குது லைஃப் கிடையாது. நீங்க வந்து எப்படி நீங்க ஃப்ரெண்டா இருக்கும்போது ஃப்ரெண்டா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறீங்கல்ல, அம்மாவா இருக்கும்போது அம்மாவா இருக்க. ஸோ எல்லா உறவையும் நம்ம ஒரு உறவுல வச்சு பாக்குறது தான் அதுக்கு பேரு ஒரு சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை எந்த உறவு பிரதர்? எனக்கு வந்து இவங்க ரொம்ப எனக்கு என்னோட ரொம்ப ஒரு உறவு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோட ரூத்தா தான் அவங்க பாக்குறேன். நான் ஒரு சோல், ஒரு உயிர் மூச்சு, அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். இதுதான் என்னோட அடிப்படை இதுவா போகும். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு காண்டுலாம் ஆகுது ஒரு மாதிரி. ஏன்னா நான் ஒரு என் மூளைக்குள்ளே மட்டும் அப்படி ஓடுதா இல்லை எல்லாருக்குள்ளேயும் அந்த திங்கிங் இருக்கான்னு தெரில. ஏன்னா நிறைய பேர் வந்து இதே தான் சொல்கிறாங்க, வெளிப்படையாக வெளில ஒரு பிம்பத்தை உருவாக்கிறாங்க. வந்து காதல் வந்து புனிதமானது, இது அது இப்படி உசுருக்கு உசுராக இருக்கும். ஆனால் இல்லை நான் வந்து ஆனால் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அடுத்தவங்கள லவ் பண்ணி போகிற காதல்லாம் எத்தனையோ பார்த்துருக்கேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசிக் நான் அடிப்படையாக சொல்கிறேன், பேசிக் வந்து ஒரு காதலுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தேவை, இதுதான் இதை சுற்றி தான் எல்லாமே இருக்குங்கிறது நான் சொல்ல வரேன். அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஏன்னா பிரதர் நான் உடனே சொல்கிறேன் ப்ரோ, ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்ல இருமா ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். நீங்கள் உங்களுடைய விஷயத்துக்கு அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியுது. எங்க கண்ணோட்டத்தை வந்து பார்க்கும்போது அந்த மட்டுமே பிம்பம் கிடையாதுங்கிறது எங்களோட ஒப்பீனியனா. அதுதான் நானும் சொல்கிறேன். அது மட்டும் முக்கியமானது கிடையாது. லைஃப் மட்டுமே அந்த லைஃப் மட்டுமே லைஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதை தான் சொல்றோம். எங்களுக்கு அது மட்டும் லைஃப் கிடையாது, நீங்களும் அதை தான் சொல்றீங்க. அந்த லைஃப்ல நான் என்ன சொல்ல வரேன்னா சிஸ்டர், நான் சொல்றது சொல்லுங்க சார். ஒரு கப்பிள்ஸ் வாழ்றாங்கன்னா நிறைய பேர் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல, அன்பு பாசம் எல்லாமே இதுதான், மெயினே இதுதாங்கிறேன். முக்கியமான மெயின் அது பார்க்கல. உங்களோட क्वेश्चन வேற எதனா கேளுங்க. நாங்க மெயினா அத பார்க்கலப்பா. உனக்கு அதுதான் பிரதர். நான் ஒரே நிமிஷம் சிஸ்டர், இல்ல பிரதர், அதுவுமே ஒரு பங்கு. அதான் அந்த பங்கு தான் நான் சுத்தி வளைச்சு எல்லா பிம்பமும் ஆக்கல. இல்ல சிஸ்டர், நான் வந்து புரியாதான் பேசுறேன். இப்போ இருங்க சிஸ்டர், அவர் என்னதான் சொல்றாரு கேட்பாங்க. நானும் எங்க அண்ணனும் எல்லாரும் எந்த வரைக்கும் நாங்க போலாம். எனக்கு அதை பத்தி தெரியாது. இப்போ எங்க அண்ணன் இருக்காங்க. இப்போ எங்க அண்ணனை தாண்டி இன்னொரு பொண்ணை வந்து நான் காதலிக்கிறேன்னா அவங்கள்ட்ட இல்லாத இவங்கள்ட்ட நான் என்ன காண்பேன்? அதுதானே இதானே. இப்போ நான் வந்து ஒரு டாக் வளர்க்குறேன், இதுகிட்ட இல்லாத இப்போ உங்கள்கிட்ட, இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு காதலி கிட்ட இப்போ ஒரு காதலி இருக்காங்க, நான் லவ் பண்ற பொண்ணு இருக்கு, கூட பிறந்த அண்ணன் இருக்கான்னு வச்சுங்களேன். எங்க அண்ணன்ட்ட எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்ற விஷயத்த எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிக்கலாம். காதலி கிட்ட அந்த ஒரு விஷயத்த அதே மாதிரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே தான் அவங்களை நீங்க காதலிக்கிறீங்க. அப்புறம் வேற எதுக்கு சிஸ்டர்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு வந்து அண்ணன் தம்பியாவே வாழ்ந்துட்டு போலாம், அக்கா தம்பிச்சி அம்மா அப்பா கூட அந்த அன்பா இருந்துட்டு போயிடலாமே. எதுக்கு அந்த வாழ்க்கை? இல்ல எதுக்கு இந்த ஃபேர் தேடுறாங்க? எதுக்கு வந்து ஃபேர் தேடுறாங்க? எதுக்கு கப்பிள்ஸ்? எதுக்குன்னு கேட்குறேன். அந்த எதுக்கு அந்த பேர்? சரி, அன்பு பாசம் மட்டும்தான் வாழ்க்கைன்னா பெத்த அப்பா இருக்காங்க, அவங்க கூட காலத்துக்கும் அந்த அன்பு பாசத்தோட இருந்துடலாம்ல. ஒரே நிமிஷம் கேட்டுக்கோங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட், அதுதான் தீர்மானிக்குது, அதுதான் இந்த இடத்துல இவங்க உட்கார்ந்துருக்காங்க தீர்மானிக்குது. இல்ல சரி, ஓகே எனக்கு நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். அப்ப அந்த ஒரு விஷயம் தான் இவங்களை தீர்மானிக்குது. உங்க லைஃப் பார்ட்னர் தீர்மானிக்கிறது அந்த ஒரு விஷயம் தான். லைஃப் தான் தீர்மானிக்குது லைஃப் பார்ட்னர். கான்ட்ரோவர்சி இல்ல பிரதர், இந்த உலகத்திலே பிடிச்சி இங்க இருங்க ஒரே நிமிஷம் இருங்க சிஸ்டர், நான் ஒரு நிமிஷம் இல்ல நான் ஒரே நிமிஷம். இந்த உலகத்திலே பிடிச்சது எங்க அப்பா பிரதர். எனக்கு இந்த உலகத்திலே பிடிச்சது எனக்கு இந்த உலகத்திலே பிடிச்சது எங்க அப்பா தான். ஓகேவா? இந்த உலகத்திலே பிடிச்சது எங்க அப்பா தான். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு காதலியை தேடி போறேன். ஏன் போறேன்? ஏன் தேடி போறேன்? உங்களுக்கு யாரு அதிகமா பிடிக்கும்? உங்க அம்மா பிடிக்குமா, உங்க லவர் பிடிக்குமா? கேக்குறீங்க சார், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க சார். எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிருக்கோம், நீங்க ஒரு துணையை தேடி போறீங்கன்னு சொல்லுங்க சார். அதுதான், எங்க அப்பாவை வந்து எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் லவ் பண்ற பொண்ணை விட எனக்கு எங்க அப்பாவை தான் பிடிக்கும், உசுரு. ஓகேவா? ஆனா இருந்தாலும் நான் ஒரு லைஃப் பார்ட்னர் தேடி போறேன்னா இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இல்லாத இந்த ஒரு விஷயம் தாங்க இருக்கும். வேற எதுவுமே மாற்றம் கிடையாது, வேற எதுவுமே இல்லை. சரி, நீங்க அதுக்காக இது பண்ணவே இல்லை. சரிங்களா? ஓகே, சரி விட்டுருங்க, அந்த டாபிக்கை விட்டுருங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்கன்னா, நாங்க சொல்ற வேண்டிய விதம் என்ன அப்படின்னா,
வாழ்க்கைக்கு தேவை, அது ஒரு அந்த அடிப்படை. அந்த ஒரு அது விஷயம் தான் விஷயம் பார்ட்னரை வேணும். தீர்மானிக்குதுன்னு நான் சொல்றேன். அது மட்டுமே அது மட்டும்தான் தீர்மானிக்குது. நிறைய பேருக்கு அது இல்லாமையும் இருந்திருக்கும். புரியுதுங்களா? வாழ்க்கைக்கு அது ஒரு தேவைன்னு தான் சொல்றோமே தவிர அது மட்டுமே தான் வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு நாங்க சுட்டி காட்டல. நீங்க வந்து கான்செப்டே மாத்தி பேசுற மாதிரி எங்களுக்கு அது ஃபீல் ஆகுதுன்னா பார்ட் ஆஃப் லைஃப், அது ஒரு பார்ட் வாழ்க்கைக்கு. எனக்கு எனக்கு ஒரு பார்ட், அதை தாண்டி அன்புன்றது ஒரு பார்ட், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ன்றது ஒரு பார்ட் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க என்ன தம்மா சொல்றீங்களா? அது மட்டும் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி, அதுக்காக தான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்காகன்னு நான் அதுக்கு அதை வந்து தீர்மானிக்கிறது அந்த ஒரு விஷயம் தான். அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். சரி, ஓகே, நான் அது உங்களுடைய புரிதல், இது எங்களுடைய புரிதல். ஓகேங்களா? இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்தே பிறந்துட்டு இருக்கோம். அம்மா அப்பா தான் உலகமே. அம்மா அப்பா தான் உலகம். அம்மா அப்பாவை மீறி எதுவுமே கிடையாது. அந்த சக்தியை தாண்டி ஒருத்தங்க வந்து உட்கார்றாங்கன்னா, லைஃப் பண்ணாரா உட்கார்றாங்கன்னா என்ன விஷயத்தினால? கான்ட்ரவர்சி இல்ல ப்ரோ. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு பார்ட்ன்றது ஒரு பார்ட். இது எல்லாமே நம்ம சோல் கிட்ட தான், நம்ம கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் ஜோனா இருந்தாலும் அது எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்க முடியாது. அதுதான் சிஸ்டர், நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வளர்ந்த விதமோ நீங்க பாக்குற விதமோ அது உங்களுக்கு அப்படி தேவை. எங்களுக்கு அது தேவையில்லை. அது எங்களுக்கு ஒரு பார்ட்டா இருந்தா போதும். லைஃப்ன்றது அது ஒரு ஹெல்த்தியா எங்களுக்கு ஒரு பார்ட்டா இருந்தா போதும்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு அடிப்படையா நான் வந்து அவங்க கிட்ட பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி நீங்க பேச வரீங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அது, இது எங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அவ்வளவுதான். ஏன்னா இது போயிட்டே இருக்குது. நீங்க பேசுறது வந்து எனக்கு புரியல, நான் பேசுறது வந்து உங்களுக்கு புரியல. கண்டிப்பா அது வந்து நீங்க போட்டு விட்டீங்கன்னா மக்களுக்கு புரிஞ்சிரும் பிரதர். ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம பெத்தெடுக்கிற அடிப்படையே சொல்லி ஒருத்தவங்க கிட்ட ஒரு பாயிண்ட வச்சுதான் நான் அந்த வாழ்க்கை முறையை சோல் கிட்ட லீட் பண்றேன். நீங்க எங்க நாங்க வந்து அது எங்களுக்கு தேவை, எங்களோட பார்ட் ஆஃப் லைஃப். அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வாழ்க்கையில அதுவும் ஒரு ஓகே, அது ஒரு பார்ட். அந்த ஒரு பார்ட் தான் உங்களுக்கு தீர்மானிக்குது. எந்த பார்ட்? அந்த ஒரு லைஃப் தான் தீர்மானிக்குது. இருங்க இப்போ லைஃபுக்கும் பெத்த அப்பா அம்மா இருக்காங்க. அவங்கள்ட்ட இல்லாத அன்பு இவங்கள்ட்ட என்ன கண்டிங்க? அன்பு சொல்றேன், அன்பு, பாசம், கேரிங். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ எங்க அப்பா இருக்காங்க. எங்க அப்பா கிட்ட நான் எல்லா பாசத்தையும் தான் இது பண்றேன். நான் காதலிக்கிட்டையும் பாசத்தை தான் இது பண்றேன். எங்க அப்பா எங்க அம்மாட்டையும் பாசத்தை தான் இது பண்றேன். என் தம்பிங்க அண்ணன் எல்லாத்தையும் அதே பாசம் தான் இருக்கு. அது இல்லாம இங்க என்ன இருக்கு? நீங்க கேட்ட கேள்வி எங்களை நீங்க ஃப்ரெண்டா இருக்கிறேன்னு சொல்றீங்களே, அது எப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க. நாங்க என்ன சொல்றோம், எங்க லைஃப்ல எல்லாமே இருக்கான்னா எங்களுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அததான் சிஸ்டர் நான் சொல்றேன், அந்த ஒரு விஷயம் தான் தீர்மானிக்குது. இதுதான் வந்து ஒரு ஆளோட ரிலேஷன்ஷிப்பை தீர்மானிக்குது. அதுதான் தீர்மானிக்குது, வேற என்ன தீர்மானிக்குது? அது நீங்க உங்களுக்கு அப்படி இருக்குதுன்னா எல்லாருக்கும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட எடுத்தோன்னு தோணல. இவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களோட கிளைமேக்ஸ் என்னது கிளைமேக்ஸ்? நான் என்னவா ஸ்டார்ட் பண்றேன், நீ என்ன எடுத்தோடனே 100 1 2 போட மாட்டியா? பேசணுன்ற பேர்ல வேற மாதிரி பேசிட்டு இருக்க. நல்ல பேரை கெடுத்துக்கிறதுக்காக இல்லைங்க ப்ரோ, இதுதான் உண்மை. இது எல்லாத்துக்குமே பிராங்கா தெரிஞ்சிருக்கும். தெரியும் நீங்க சொன்னது எப்படி இருக்குது, நாங்க சொன்னது எப்படி இருக்குது. பேசுனதே கரெக்டா தான் பேசிருக்கேன். ஓகே, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பேசுறது கரெக்ட், நீங்க பேச தெளிவா பேசுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணா எங்க சைடுல இருந்து நாங்க பேசுறது கரெக்ட் அப்படின்னு தான். கேட்ட கொஸ்டின் ஒண்ணு, பதில் சொன்னது ஒண்ணு, அதை சுத்தி வளைச்சு பேசுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. இது போடும்போது உங்களுக்கே ஒரு கோர்வையா வராது. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்களை கூப்பிடுறீங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு பேசி தரோம், எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நாங்கள் போயிடுவோம். ஓகே அந்த டாபிக்லேருந்து வெளில வந்துடலாம். ஓகேங்களா? ரிலாக்ஸா? நாங்கள் எப்பவுமே ரிலாக்ஸாக தான் இருப்போம். அப்போ நான் தான் டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்கேனா? எல்லாத்துக்கும் டிப்ரெஷன் ஆகிடுறாங்க. நான் அப்போலாம் இருக்காதீங்க, ஹெல்த் வைஸ்லி டவுன் ஆகிடுவீங்க. உண்மையாவா? டிப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னா ஹெல்த் வைஸ்லி டவுன் ஆகிடுவீங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிட்டீங்களா இனிமேல் டிப்ரெஷன் ஆக மாட்டேன், ஏன்னா நீங்கள் தான் இனிமேல் ஆகுவீங்க. நாங்கள்லாம் நிறைய பார்த்துட்ருக்கோம், பார்ப்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம். பார்த்துக்கிட்டே இருங்க. சரிங்க, இப்போது ஒரு ஆணை வந்து ஒரு பெண் திருமணம் பண்ணுறாங்கல்ல, அது அந்த லைஃபுக்கும் இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ், என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும்? ஓகேண்ணா, இப்போ வந்து ஒரு சராசரி ஆணும் பெண்ணும் வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஒரு லெஸ்பியன் வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசங்கள் வந்து இருக்கும்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. ஆமாம், ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. இதுன்னு சொல்லி கூப்பிடுறது, அதுன்னு சொல்லி கூப்பிடுறது. ஸோ ஒரு ஆணாக இருந்தாலும் பாதிக்கப்படுறாங்க, அந்த விஷயத்தில் பெண்ணாக இருந்தாலும் பாதிக்கப்படுறாங்க. அப்படின்னும் போது அவங்க ஒரு துன்பம்ன்ற ஒரு விஷயத்த எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி எல்லாரும் பார்க்குறவங்களும் என்ன உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையா அப்படின்றது. அந்த மாதிரி விஷயத்த இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களே, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது உங்களுக்கு குழந்தை எப்படி பிறக்கும் அப்படின்றது. இந்த சிச்சுவேஷன் வந்து நாங்கள் என்ன கஷ்டத்தை வந்து அவங்க பேசுறது வந்து நாங்கள் பெரிய கஷ்டமாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் உண்மையுமே ஆப்போசிட்டில் இருக்கவங்க, கல்யாணம் ஆகி ஒரு ஆணும் பெண்ணுமா இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு
தருணத்தை ஒரு ஏற்படுத்தும். வாழ்க்கையை இந்த சமூகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் பெற்றுக்கலாம்னு நினச்சோம், எங்களுக்கு இதுதான் பிடிக்குதுன்ட்டு இருப்போம். பட் ஆனால் அவங்க பெற்றுக்கணும்னு நினச்சோம், அவங்களுக்கும் வந்து அந்த ஒரு எல்லாருக்கும் வந்து கல்யாணம் ஆனவொடனே குழந்தை பிறக்கிறது இல்லை. கல்யாணம் ஆகி சில வருஷங்கள் கழிச்சு குழந்தை பிறக்குது தான். சில பேருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே பிறந்துடுது, அதுக்கப்புறம் தாலி கட்டுறாங்க. அந்த 2026 சிஸ்டர் இது சொல்றது இதெல்லாம் நல்லா இருக்கட்டும் பிள்ளைங்க, அப்படிலாம் நிறைய விஷயத்த வந்து எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களும் ஒரு விதமான ஒரு கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, நாங்களும் ஒரு விதமான கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம். இது எங்களுக்கு பிடிச்ச பாதையை நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்றதுனால நாங்கள் வர்றதை எதிர்கொள்றதுக்கு ரெடியாக இருக்கோம். அவங்களுக்கு என்னதான் பிடிச்ச பாதையாக இருந்தாலும் அவங்க சொசைட்டியோ இல்லை இப்போ தாய் வீட்டு சைட்லேருந்து பையன் வீட்டு சைடில் இருக்கிற அவங்க சொந்த பந்தங்களே வந்து அவங்கள ஒரு மாதிரி தாழ்த்தி வச்சு பேசுது, முன்னாடி விட்டு பின்னாடி பேசுது. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நார்மலாக வந்து எல்லாரும் காமனாக மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்று இருக்கிறாங்கல்ல, நான் அந்த லைஃபுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ ஆணும் பெண்ணும் திருமணம் செஞ்சு அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லைனாங்கிற சப்ஜெக்டை நீங்கள் பேசுகிறீங்க. நான் வந்து அதிகமான மெஜாரிட்டி பீப்புள் வந்து எல்லாத்துக்கும் குழந்தைங்களால தானே இருக்கு. ஸோ நான் அதை தான் கேட்குறேன். அவங்க ஒரு ஆண் மேல ஈர்ப்பு இருக்கு அந்த பெண்ணுக்கு, அதனால அவங்க வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு பெண் மேல ஈர்ப்பு இருக்குங்கிறதுனால எங்க வாழ்க்கையை நாங்கள் இப்படி தேர்ந்தெடுக்கோம். இவ்வளவுதான் டிஃபரன்ஷியேஷன். ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா இவ்வளவுதான். இதுக்கு மேல இதை பேசுறோம். இப்போ ஒரு நார்மலாக ஒரு பையனும் ஒரு பெண்ணும் திருமணம் செஞ்சு வந்து அடுத்தடுத்த கட்ட போகிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து குழந்தை பிறகுது, அதை வந்து ஸ்கூலில் சேர்க்கறது, இந்த மாதிரியான ஜானரில் போவாங்க. இந்த மாதிரி லைஃப் அவங்களுக்கு போயிட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்கும்? எங்களுக்கு வந்துன்னா எங்களுக்கு ஃப்யூச்சரில் இப்போ எனக்கு பாப்பா வேணும் அப்படின்னா எவ்வளோ குழந்தைகள் வந்து அனாத ஆசிரமத்தில் வந்து அம்மா அப்பா இருந்துமே தூக்கி வீசப்பட்டு அந்த மாதிரி குழந்தைங்களா இருக்காங்க. எங்களால் எவ்வளோ சக்திக்கு எத்தனை குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க முடியுமோ நாங்கள் தத்தெடுத்து வளர்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ டெஸ்ட் டியூப் பண்ணுற நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், டெஸ்ட் டியூப் பண்ணுற ஒரு பேரில் நானும் அவங்களோ யாரோ ஒருத்தவங்க குழந்தை பெற்றுக்க போகிறோம். ஸோ நாங்கள் அதுக்கு வந்து சமூகத்தை பற்றி நாங்கள் எப்படி போடுறோமோ அந்த மாதிரி அவங்களுக்கு இதை பற்றி ஒரு புரிதலை வந்து சொல்லி கொடுத்தோம். வர ஜென்ரேஷன்லாம் வந்து நல்லாவே வந்து சில விஷயத்த வந்து குரோத்தம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஃப்யூச்சரில் எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தாலும் அவங்கள நாங்கள் என்னவா வளர்க்குறோம்ன்ற விஷயம் இருக்குல்ல, அது அவங்கள வந்து நல்லா கொண்டு போவோம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் இல்லாத காலகட்டத்திலையும் அந்த குழந்தை வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு மூலியமா அந்த சமுதாயத்தில் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, அவங்கள மதிங்க அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து காட்டுறதுக்கு ஒரு விதமாக இருக்கலாம். இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கை எந்த விதமாக பிடிக்குதோ அந்த வாழ்க்கையை அவங்க பயணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இப்போ நீங்கள் ஃபியூச்சரில் வந்து குழந்தை தத்தெடுக்கிறதா பிளான் இருக்கு? இது நாங்கள் எங்களோட பர்சனலாகவே நாங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா, லாஸ்ட் ஒரு 1 இயராகவே இதை பற்றி பேசிட்டு தான் இருக்கோம். டெஸ்ட் டியூப் பண்ணிப்போம், இல்லைனா பாப்பா வந்து அடாப்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். இருந்தாலுமே வந்து இப்போ நாங்கள் சொன்னது தான், எங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு கூட கரெக்டாக இல்லைன்னும் போது ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னா அதுக்கு ப்ராப்பராக வந்து நம்ம கோர்ட்டில் போயிட்டு 1 இயர் வெயிட் பண்ணி அப்பீல் பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணணும். எங்களுக்கு அந்த எலிஜிபிள் இருக்கா, ஒரு குழந்தை எடுத்துகிட்டு போனால் எங்களால் வளர்க்க முடியுமா, அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க ஃபினான்ஷியலாக ஸ்டடியாக இருக்காங்களா, அவங்களுக்குன்னு சொந்தமாக வீடு இருக்கா, இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எங்களை வந்து ஃபினான்ஷியலாக இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு எங்களுக்குன்னு சொந்த வீடெல்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கு அதை பண்ணி தருவாங்க. ஸோ அதனால அதுக்கான நாங்களே அன்றாட காட்சியாக இருக்கும் போது ஒரு குழந்தையும் கூட்டிட்டு வந்து வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்களோட முன்னேற்றத்தை நோக்கி போகணும். அவங்க வந்தாங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு படிப்பாக இருந்தாலும் எந்த விஷயம் கிடைக்கணும்னாலும் நல்லா கிடைக்கணுன்றதுனால நாங்கள் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அதை பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறோம் அந்த விஷயத்தில். ஓகே, அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்தா அவங்களுக்கு வந்து 2 அம்மாவா வச்சுக்கலாம்? 2 அம்மா வச்சுக்கோங்க, 2 அப்பாவா வச்சுக்கோங்க, 2 ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கோங்க, 2 ஃபேமிலியா வச்சுக்கோங்க. எந்த மாதிரியான உறவுகளை வந்து அந்த குழந்தைக்கு தேக்கப்படுமோ அது இருக்கு. நாங்க ஒரு பேரண்ட்ஸ்ன்னும் போது ரெண்டு பேரும் நாங்க லெஸ்பியன்ற கேட்டகரியில வரும்போதே உங்களுக்கு வந்து என்ன தெரியும்னா, நாங்க ஒரு பெண்மையை தான் உணர்றோம். அப்ப பெண்மையை வந்து அப்பான்னு கூப்பிடுற பிள்ளைங்களோ இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சிங்கிள் பேரண்ட் இருப்பாங்கல்லண்ணா, சிங்கிள் பேரண்ட் அம்மாவா இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து அம்மாவை வந்து அம்மான்னு சொல்லி குழந்தை கூப்பிடு, எனக்கு அப்பாவும் எனக்கு எங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி என்னவா பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாலும் திடீர்னு அந்த குழந்தை வந்து என் அம்மானு கூப்பிடலாம், இல்ல திடீர்னு இவங்க தான் என்னோட அப்பா, எனக்கு அப்பா இவங்க தான் அம்மா இவங்க தான் என்னையும் சுட்டி காட்டலாம். அதே குழந்தை இவங்களையும் சுட்டி காட்டலாம். நம்ம வளர்க்குற விதத்துல இருக்கு. எடுத்துட்டு போவோம் நல்லபடியா. சமுதாயத்துல எல்லாரும் ஒண்ணுங்கிற விஷயத்த சொல்லி தான் அவங்களுக்கு நாங்க வளர்ப்போம். ஸோ அவங்க வளரும் பொழுது அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி எங்களை கூப்பிட்டாலும் எந்த மொழியை வச்சு எங்களை கூப்பிட்டாலும் எங்களுக்கு அது சந்தோஷம் தான். நம்பிக்கை இருக்கு. நாங்க வளர்க்குற குழந்தை அவங்க எப்படி வளருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவங்க என்ன மாதிரி எங்களை டீச் பண்ணுவாங்க, எப்படி எடுத்துப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஓகே, சூப்பருங்க ப்ரோ. இப்போது இந்த மாதிரி வந்து லெஸ்பியனாக இருக்கிறவங்களோ சரி, இல்லை வந்து வேறு எந்த உணர்வில் இருந்தாலுமே சரி, எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சமமாக தான் பார்க்கணும். எல்லாருமே வந்து மனுஷனாக பிறக்கிறோம். அப்புறம் வந்து நிரந்தரம் இல்லாத உலகம் இது. ஸோ வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து அன்பாக பார்த்து
சரிசமமாக நம்ம இது பண்ணோம்னா நம்மள மாதிரி தானே அவங்களும் ஒரு உயிர், நமக்கு வலிச்சா அவங்களுக்கும் வலிக்கிறோங்கிற ஃபீல் வந்து எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த பணக்காரங்க ஏழை இந்த மாதிரி விஷயம், நிறைய விஷயம் எல்லா மக்களும் சமமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்தாக நான் பார்க்குறேன். இவங்களுக்கும் அந்த வந்து ரேஷன் கார்டு சொன்னீங்கல்ல, ரேஷன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அது எனக்கு வந்து இதுவாக தெரியாது, சட்டத்தில் என்ன இருக்குது இந்த மாதிரி எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய மனசுலேருந்து அதை வந்து கொடுத்துடணும். ஒரு ஒரு அவங்க வந்து ஒரு உயிர், அவங்க வந்து அதை விரும்புகிறாங்க, நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறீங்க. மேபி நான் அவங்கள ப்ரோன்னு கூட கூப்பிட்டுக்கலாம்ல. இல்லை உங்கள் இஷ்டம், அதுதான் நான் சொன்னல. நம்மள ஒரு விஷயத்த வந்து தாழ்த்தப்படாமல் கூப்பிட்டா அது போதும். இப்போ நான் உங்களை சிஸ்டர்னும் போது அது உங்களுக்கு ஹர்ட் ஆகுன்றது எனக்கே தெரியும். நீங்கள் நான் சிஸ்டர்னா கூட நான் இது பண்ணிக்க மாட்டேன். இல்ல அது அந்த மாதிரி என்ன வரும், அது ஹர்ட் ஆகுதுன்றது எனக்கு தெரியும். அதனால நீங்க வந்து எனக்கு ப்ரோன் கூப்பிடுறது எனக்கு ஹர்ட் ஆகுதான்னு நீங்க தான் யோசிக்கணும். இல்லை உங்களுக்கு இப்போது ஒரு சிலவங்கள வந்து நான் அந்த மாதிரி ப்ரோன்னு கூப்பிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, லெஸ்பியனாக இருக்காங்க. அவங்களுடைய புரிதல், நாங்க எங்களுடைய புரிதல் இல்ல. சிஸ்டர் கூட கூப்பிட்டுக்காங்க. சரி ஓகே சிஸ்டர், நான் இப்போ சிஸ்டர்னே கூப்பிட்டுக்கிறேன். ஏன்னா நான் காலில் இவங்களை இன்டர்வியூ எடுக்கும் போதெல்லாம் வந்து ப்ரோனே சொல்லி இது பண்ணேன். சரி அவங்களுக்கு ஓகே. நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு கப்பில் அந்த மாதிரி நான் இன்டர்வியூ எடுத்தேன். அவங்கள வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஏன் வந்து அவங்களெலாம் வந்து அவங்க வந்து ஒரு பெண் தானே, ஏன் வந்து ப்ரோன்னு கூப்பிட்றீங்க நிறைய கமெண்ட்டில் கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வந்து ப்ரோன்னு கூப்பிட்றா சந்தோஷப்படுறாங்க, புரியுதுங்களா? அவங்க உடல் ரீதியாக வந்து அவங்க வந்து பாய்ஸாக இருக்க முடியல, ஆனால் பாய்ஸாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஸோ நான் அந்த சொல்கிற ஒரு வார்த்தை அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அதை நான் சொல்கிறதுல என்ன தப்பு? புரியுதுங்களா? அந்த வார்த்தையில் என்ன இருக்க போகுதுன்னா, என்ன ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்துருந்தாங்க வச்சிங்கன்னா என் காசு கொடுக்க போகிறேன். அது அந்த மாதிரி சந்தோஷத்தை ஏற்படுத்துறவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அது சந்தோஷம். தன்னை ஒரு பெண்ணாவே உணர்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி கூப்பிடும்பொழுது அது எங்களுக்கு சங்கட்டமாக இருக்குது. ஸோ எங்களை நீங்கள் சிஸ்டர்னே கூப்பிடலாம். நான் உங்களுக்கு சொல்லு சிஸ்டர். இல்லை நாங்களுமே பொதுவாக தான் பேசுகிறோம். நான் அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ யாருக்கு எதை கொடுத்தா சந்தோஷமோ, இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிஸ்டர்னு கூப்பிட்டு உங்களுக்கான உரிமையை கொடுக்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, எந்த மாற்றமும் இல்லாத. ஸோ அவங்களுக்கு அது சந்தோஷம். யாருக்கு என்னென்ன சந்தோஷத்தை கொடுக்கணுமோ அது கொடுத்தா போதும். இவங்க வந்து லேடிஸ் தான், இவங்க வந்து ஃபீமேலாக தான் இருக்காங்க, லெஸ்பியன் கப்பலாக இருக்காங்க, நம்ம இவங்களை வந்து சிஸ்டர்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு இல்லை. அவங்களுக்கு விருப்பம் வந்து ப்ரோவாக இருக்கணுங்கிறது அவங்க விருப்பம்னா அந்த விஷயத்தை நம்ம சொல்லிடலாமே. அவங்க அது ஒரு ஹாப்பி தானே, இதானே வாழ்க்கை. அதுக்குமே எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு என்னவா கூப்பிடணும்னு எங்களுக்கு தோணுதோ கூப்பிடுங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கும். கண்டிப்பாக அதுதான் சொன்னாங்க. உங்களோட சிஸ்டர்னு சொல்லும்போது அது உங்களை ஹர்ட் பண்ணுன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் அதை கால் பண்ண முடியாது. அதான் நீங்கள் ப்ரோன்ற ஒரு விஷயம் வந்து கூப்பிட்றீங்கன்னா, இப்போ வந்து இந்த காமனாக கேர்ள்ஸ்குள்ளேயுமே வந்து ஹே ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் டியூட், ஹாய் மச்சி இந்த மாதிரிலாம் கூப்பிட்டுக்கிறாங்க. அதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஓகேனா ஓகே, எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கிறதுனால எங்களை நீங்கள் சிஸ்டர்னு கூப்பிடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்கிற வார்த்தை ஒருத்தவங்க சந்தோஷத்தை ஏற்படுத்துது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஏன்னா அவங்களுடைய இவங்க இப்படி தான், இவங்க வந்து ஃபீமேலாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவங்க வந்து மேலாக இருக்காங்க, இவங்க வந்து ஆம்பளையாக இருக்காங்க, இவங்க வந்து பெண்ணாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா பெண்ணாகவே கூப்பிட்டுடலாம். யாருக்கு என்ன சந்தோஷமோ அதை நம்ம கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலை. என்னுடைய வேலை அப்படி தான். ஓகேங்களா, முடிச்சிடலாங்களா? வியூஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நமக்கு வந்து கெஸ்ட்டாக நம்ம கூட வந்து நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லி உள்ளுக்குள்ளே டென்ஷன் ஆகின கப்புள்ஸ் இவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. ஹாய் டியூட், ஹாய் மச்சி இந்த மாதிரிலாம் கூப்பிட்டுக்கிறாங்க. அதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஓகேனா ஓகே, எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கிறதுனால எங்களை நீங்கள் சிஸ்டர்னு கூப்பிடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்கிற வார்த்தை ஒருத்தவங்க சந்தோஷத்தை ஏற்படுத்துது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஏன்னா அவங்களுடைய இவங்க இப்படி தான், இவங்க வந்து ஃபீமேலாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவங்க வந்து மேலாக இருக்காங்க, இவங்க வந்து ஆம்பளையாக இருக்காங்க, இவங்க வந்து பெண்ணாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா பெண்ணாகவே கூப்பிட்டுடலாம். யாருக்கு என்ன சந்தோஷமோ அதை நம்ம கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலை. என்னுடைய வேலை அப்படி தான். ஓகேங்களா, முடிச்சிடலாங்களா? வியூஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நமக்கு வந்து கெஸ்ட்டாக நம்ம கூட வந்து நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லி உள்ளுக்குள்ளே டென்ஷன் ஆகின கப்புள்ஸ் இவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் வருங்காலத்துக்கு. தேங்க்யூ.